எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. 28ஆம் தேதி இரட்டை இலை சம்பந்தமான விசாரணைக்கு நேரில் வர வேண்டும் அப்படின்னு எனக்கு வந்திருக்க மாதிரி சூரியமூர்த்தி என்ற அட்ரஸுக்கும் போகும்னு நினைக்கிறேன். கோர்ட் உத்தரவுப்படி விசாரணையை துவக்க தேர்தல் ஆணையம் தயாராகிவிட்டது. அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரெப்ரசன்டேஷனே என்னோடது அதிகமாக இருக்குது. ஆகவே நம்பிக்கையோடு போகிறோம். நான் தான் டெல்லியில் போய் கொடுத்தேன். பெஞ்சு ஆனரபிள் ஹைகோர்ட் பெஞ்ச் நீதி அரசர் சுப்பிரமணியம் அமர்வு தீர்ப்பை வழங்கியதுன்னு கொண்டு போய் கொடுத்தேன். உடனே அது தோக்கணும்னு கொடுத்தேன். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, எடப்பாடி தரப்பில் பழனிசாமி தரப்பில் அது உடனே ஆரம்பிங்க, இல்லைனா எலெக்ஷன் டைமில் மாட்டிக்கிட்டு ரிட்டையர் இல்லாமல் போயிடும் என்ற பயத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்பர் பண்ணி வச்சுருக்காங்க, மூவ் பண்ணல, அப்படியே பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் தேர்தல் ஆணையம் டெல்லி 28ஆம் தேதி அப்பீராக சொல்லியிருக்கு. இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதில் கஷ்டப்பட்டு இதுக்காக நான் பல வருஷம் ஓடாடி இருக்கேன். அப்புறமா யாராவது சொல்லுவாங்க பிஜேபி தலையெடுத்து அது இதுன்னு. எனக்கு நம்புகிறேன், நீதிமன்றத்தை நம்புகிறேன். டெல்லி உயர் நீதிமன்றம் இங்கெல்லாம் போய் கேஸ் போட்டோம். ஆகவே உச்சநீதிமன்றத்தையும் நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். ஏன்னு கேட்டீங்க, ரொம்ப கிளியர் பாயிண்ட். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரே வரியில் சொல்கிறேன். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கோ அங்கே போய் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இடையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் வயலேஷன் ஆகிடும். இதெல்லாம் வேலை இல்லாமல் வேணும்னு பண்ண வேலை இதெல்லாம். ஆகவே ஒரு தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்கேன். ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் ஈரோடு எலெக்ஷன் தவிர பியாண்ட் ஈரோடு எலெக்ஷன் ரெட்டை இலை கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியும் தவறாக கொடுத்துட்டாங்க. தப்பு பண்ணியிருக்கேன், உங்கள் மேலே கண்டெம்ட்டு போவோன்னு சொல்லி நான் ஏற்கனவே பெட்டிஷன் போட்டு கண்டெம்ட்டு போனேன். எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற நிலைமை வரும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்கேன். நியாயமான நடவடிக்கை வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது வரலன்னா அப்புறம் 28ஆம் தேதி என்னெல்லாம் என்கொயரின்னு பார்த்துட்டு விரைவாக நடக்கிறது நல்லதாக போய் முடியணும். ஆகவே பழனிசாமி செய்திருக்கின்ற தவறுகள் எல்லாம் அங்கே ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சரியாக வரலன்னா அடுத்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி நகர வேண்டியிருக்கும். இதுதான் நான் இப்பொழுது எனக்கு கிடைத்த தகவலை உங்களோடு நான் பரிமாற்றம் செய்து கொண்டிருந்த கரண்ட் நியூஸ். ஃபஸ்ட்டு எனக்கு தான் இன்டிமேஷன் வந்தது, உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். நான் அடுத்தவங்களாம் போவாங்க, யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் போகும். இது ஒரு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சீனியர் லீடர். ரொம்ப நேரம் ததாபுதான்றார். அவரும் சரியாக வார்த்தைகள் வர மாட்டேங்குது. ஏன்னா ஏடிஎம்கே வரலாறுலேயே யாராவது பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்காத ஒரு தலைவர் இருந்தால் அது எங்கள் அண்ணன் தம்பிதுரையாக தான் இருக்கணும். அவ்வளோ நல்லவர் அவர், பாவம். 2 இங்கிலீஷில் சொல்லுவான், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் புரோக்கர்னுவான். அதில் எந்த ரகம் அவருன்னு தெரியாது. இவர் அனுப்பிச்சாங்களாம் அம்மா, பிஜேபி கூட்டணி வேணும்னு சொல்லி. நான் சொல்கிறேன், ஆமாம் நானும் பார்த்தேன், உங்களை அனுப்பிச்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை தேர்தலில் புகழேந்தி நிற்கிறதுக்கு லேட்டான உடனே உங்களை பெங்களூருக்கு போய் உடனே அவர் என்ன தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் பிஜேபியோட ஏடிஎம்கே இல்லையா, தின்ன காலியான உடனே திமுக இல்லையான்றாரு. ஆமாம், 10 மாதம் இருந்துச்சு ஏடிஎம்கே, 5 வருஷம் திண்ணையில் போய் உடனே உட்காந்து திமுகவும் இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லியே ஏன் தம்பிதுரை இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள்? அப்புறம் அது சொல்லணும் இல்லை, அம்மா வேணான்னு சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி. நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறேன், எந்த காலத்துலேயும் கிடையாது இந்த கட்சியோட கூட்டணின்னு சொன்னாங்களே, அதையும் அவங்க தானே சொன்னாங்க. முதல் 2 சொல்லிவிட்டு அவர் புரட்சி தமிழர்ன்றாருங்க. அந்த ஆள் துணை சபாநாயகராக நாடாளுமன்றத்தில் இருந்தவருக்கு வந்த கேடு. இந்தியாவில் இருக்க பணக்கார புள்ளியில் அவரும் ஒருத்தர், எழுதிக்கோங்க. இவர் ஹைவேஸ் அண்ட் சர்ஃபேஸ் மினிஸ்டராக இருந்தாருன்னு அங்கே இருந்த சீனியர் செக்ரட்டரி தலையில் அடிச்சுக்கிட்டார். வெறும் மோசமாக, வெளியில் சொல்லக்கூடாது நான், ஏன்னா நான் ட்ரஸ்டியாக இருந்தேன் நியூ மேங்களூர் போர்ட் ட்ரஸ்ட்டில். அதனால் அந்த யோகியதை என்னென்னு எனக்கு தெரியும். அப்போ நீ இவ்வளோ நாள் இல்லைன்னு சொன்னதும், அம்மா கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னதும், ஏன் தம்பிதுரை நீ அதெல்லாம் வெளியில் சொல்லணுமா இல்லையா தம்பிதுரைன்னு? அதையெல்லாம் சொல்லாமல் சொன்னார். என்னங்க நியாயம்? இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இந்த கட்சியில் யார் யாருக்கு பங்கு இருக்குது, இந்த கட்சியில் யார் யாரெல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்களோ எல்லாமே அடிமையிடுவாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ அட்டகாசமாக பதில் வந்துருச்சே.